பாரதி ஏஎக்ஸ்ஏ லைஃப் ஷைனிங் ஸ்டார்ஸ் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ட்ரூலி லாங் டேர்ம் சேவிங்ஸ் அண்ட் ப்ரொடெக்ஷனுக்கு ஒரு ஷைனிங் சாய்ஸா அமையுமா, இல்லை இதுவுமே ஒரு பிரைட் நேம் இருக்கிற ஜஸ்ட் அனதர் ட்ரெடிஷ்னல் பாலிசியா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலியமா இந்த கொஸ்டின்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஹாய் தேர், வெல்கம் பேக் டு holisticinvestment.in. ஸோ இந்த பாலிசியை அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு நான்-லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் சேவிங்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் ப்ரீமியம் பேயிங் அண்ட் பாலிசி டேர்ம் ஆப்ஷன்ஸ் மூலியமா ஃபிளெக்சிபிலிட்டி ப்ரொவைட் பண்றாங்க. மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை உங்களுடைய கேஷ் ஃப்ளோ ரிக்வயர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரக்சர் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ ஃபிளெக்ஸி பே அவுட் அண்ட் ஆனுவல் பே அவுட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ உங்களோட டைமிங் அண்ட் பேட்டர்ன் ஆஃப் இன்கம் நீங்க கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம். அண்ட் இதுல டாக்ஸ் பெனிஃபிட்ஸும் உண்டு. இந்த மாதிரி நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க சூஸ் பண்ணியிருக்கிற பிளான் வேரியன்ட் பொறுத்து டிஃபர் ஆகும். ஸோ இதுல இருக்கிற அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ரைடர்ஸ் அடிஷனல் ப்ரீமியம் கட்டி கூட நீங்க என்ஹான்ஸ் ப்ரொடெக்ஷனுக்காக வாங்கிக்கலாம். அண்ட் லோன் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளா இருக்கு. சரண்டர் வேல்யூட 70% வரைக்கும் நீங்க பாரோ பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ இதுல இன்பில்ட் ஃபீச்சர் இருக்கு. அதாவது இட் என்ஷூர்ஸ் பாலிசி கண்டினியூன்ஸ் அலாங் வித் வேவர் ஆஃப் ஃபியூச்சர் ப்ரீமியம்ஸ். சப்போஸ் பாலிசி ஹோல்டர் இறந்துட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரியும் அட்வான்டேஜஸ் இருக்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளான் கேரண்டீட் பே அவுட்ஸ் என்னதான் ஆஃபர் பண்ணாலுமே ரிட்டர்ன்ஸ் கம்பேரிட்டிவ்லி கம்மி தான். அண்ட் இதோட சம் அஷூட் இன்சஃபிஷியன்ட்டா இருக்கு. ஒரு ஃபேமிலியோட லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் நீட்ஸ் அட்ரஸ் பண்ற அளவுக்கு அடிக்குவேட்டா இல்ல. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றத பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போகலாம். இங்க பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்கிற பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி நம்ம IRR இன்டர்னல் ரேட் ஆஃப் ரிட்டர்னை அனலைஸ் பண்ண போறோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு அசியூம் பண்ணிக்கலாம். ஒரு 35-year-old மேல் இந்த பாலிசியை சூஸ் பண்ணியிருக்காங்க. சம் அஷூட் 7,42,501 rupees. So the policy term 15 years, premium paying term 10 years, annual premium 50,000 rupees. ஸோ ஒரு ஒன் டைம் லம்சம் பே அவுட் மெச்சூரிட்டியில் நம்ம எடுத்தாலுமே டோட்டல் மெச்சூரிட்டி பெனிஃபிட் நம்ம அட் எண்ட் ஆஃப் டேர்ம் ரிசீவ் பண்ணுறது 7.42 lakhs வருது. அப்போ IRR அப்ராக்சிமேட்லி 3.78% தான் வருது பாலிசியோட மெச்சூரிட்டி கால்குலேட்டர் படி. அப்போ 15-year டைம் ஹாரிசான் படி பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் ரிலேட்டட் இன்ஃப்ளேஷன்ன்றது டிப்பிக்கலி 8 to 10% இருக்கும். ஸோ நம்ம இன்டெண்டட் கோலோட சப்ஸ்டான்ஷியலி காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸ் இந்த பாலிசி ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த லெவல் ஆஃப் இன்ஃப்ளேஷனோட பேஸ் வைக்கிற மாதிரி இல்லை. ஸோ இன் கன்க்ளூஷன் என்னதான் கேரண்டீட் பெனிஃபிட்ஸ் கொடுத்தாலுமே நம்ம நினச்ச மாதிரி நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடையாது. லைக் நம்ம சில்ட்ரனோட ஒரு ஃபினான்ஷியல் கோல், லாங் டேர்ம் கோல்ஸை வந்துட்டு மீட் பண்ணுற அளவுக்கு பர்டிகுலர் லைக் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் இல்லை. பிகாஸ் சில்ட்ரனோட எஜுகேஷன் கோல்ஸ் எல்லாமே ஹைலி இன்ஃப்ளேஷன் சென்சிட்டிவ். அந்த அளவுக்கு இது வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸோ நம்ம நினச்ச மாதிரி இது ரிட்டர்ன்ஸ் கொடுக்காததுனால, ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ணலாம். இதில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி பாரதி பாலிசி கம்பைன் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி பண்ணாமல் செப்பரேட்டாக இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் பெட்டர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு. ஆனால் இயர்லியர் எக்ஸாம்பிளோட சேம் இல்லை சிமிலர் பேராமீட்டர்ஸ் வச்சு தான் ஃபார் மச் மோர் ஃபேர் கம்பேரிசன். ஸோ ஒரு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி சம் அஷூட் 7.50 lakhsக்கு பர்ச்சேஸ் பண்ணுறோம் அட் அன் ஆனுவல் ப்ரீமியம் ஆஃப் 5,350 rupees. ஸோ பாலிசி டேர்ம் 15 yearsக்கு வருது, ப்ரீமியம்ஸ் 10 yearsக்கு பேயபிள். ஸோ அப்போ சர்ப்ளஸ் ஒரிஜினல் இந்த 50,000 ஆனுவல் ப்ரீமியம்லேருந்து நம்மளுக்கு சர்ப்ளஸ் ஆஃப் 44,650 rupees நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சாய்ஸ் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு இன்வெஸ்டரோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு அலைன் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர்னா நீங்கள் ஈக்விட்டி ஓரியன்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்ஸ்னா டெப் பேஸ்ட் அவென்யூஸ் நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு சர்ப்ளஸை நம்ம ஒரு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், லைக் ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்ணால் எப்படி, ஒரு டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், ஒரு PPFல இன்வெஸ்ட் பண்ணால் எப்படின்னு ஈக்விட்டி அண்ட் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ரெண்டுத்தையுமே ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ PPFல மட்டுமே மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரிக்வயர்மெண்ட்க்கு கம்ப்ளை பண்ணணும். அதாவது PPFல 500 rupees per year 15 yearsக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அதனாலேயே ஃபைனல் இயர் கான்ட்ரிபியூஷனுக்கு நம்ம கொஞ்சம் மைனர் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ PPFோட இன்வெஸ்ட்மெண்ட் அக்யூமுலேட் ஆகியிருக்கிற மெச்சூரிட்டி வேல்யூ பார்த்தீங்கன்னா 9.34 lakhs வருது. அப்போ IRR அப்ராக்சிமேட்லி 6% வருது. ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம 15 years கழிச்சு ரிடீம் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீ டாக்ஸ் வேல்யூ 15.46 lakhs வருது. ஸோ கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் அக்கௌண்ட் பண்ணக்கு அப்புறமா போஸ்ட் டாக்ஸ் கார்பஸ் நமக்கு 14.24 lakhs வருது. அப்போ பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் ஸ்ட்ராட்டஜியோட கம்பைன் பண்ணும்போது ஓவரால் போஸ்ட் டாக்ஸ் IRR நமக்கு 10.09% வருது. ஸோ ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட் டாக்ஸ்க்கு எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கோன்றதுமே ஒரு சின்ன டேப்லர் காலம்ல ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். நீங்க பாஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு மீனிங்ஃபுல் கார்பஸ் பில் பண்றதுக்கு இதில் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் ரிட்டர்ன் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் உங்களோட சில்ட்ரனோட ஃபினான்ஷியல் லாங் டேர்ம் கோல்ஸ்மே இதில் மீட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன, பாரதி ஏஎக்ஸ்ஏ லைஃப் ஷைனிங் ஸ்டார்ஸ் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசி பொசிஷன் பண்ணியிருக்கிறதே பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் கம் சேவிங்ஸ் ப்ராடக்ட் மாதிரி தான், எய்ம்ட் அட் மீட்டிங் சில்ட்ரன் ரிலேட்டட்
related financial goals. ஸோ இந்த பிளான் ஒரு கேஷ் ஃப்ளோ ஸ்ட்ரக்சர் பண்ணுறதுல ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் மெச்சூரிட்டி பெனிஃபிட்டை எய்தர் லம்சமாவோ இல்லை த்ரூ பீரியாடிக் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் நீங்கள் ரிசீவ் பண்ணுற மாதிரியுமே இருக்கு. ஸோ பே அவுட்ஸ் என்னதான் கேரண்டீடாக இருந்தாலுமே ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் மற்ற டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட கம்பேரபிள் கிடையாது. அண்ட் இன் அடிஷன் சம் அஷூட் இன்சஃபிஷியண்டாக தான் இருக்கு. ஸோ ஒரு க்ளோஸராக ரிட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணும் போதே நம்மளுக்கு என்ன இண்டிகேட் ஆகுதுன்னா இந்த பிளான் வந்து ஒரு லோவர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமில் தான் ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ எஜுகேஷனல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் ஷார்ப்லி ரைஸ் ஆகும்போது நமக்கு இது செட் ஆகாது. லைக் இது வந்து அந்த அளவுக்கு சஃபிஷியண்டாக நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல. ஸோ அஸ் அ ரிசல்ட் நம்மளுக்கு இதில் ஒரு ஹை லைக்லிவுட் இருக்கு நம்ம நினைச்ச மாதிரி ரிக்வயர்ட் கார்பஸ் வந்து இது கொடுக்க முடியாது அப்படின்றதுனால. ஸோ டைரக்ட்லி நம்ம சில்ட்ரன் ரிலேட்டட் கோல்ஸில் ஒரு இம்பாக்ட் நடக்கலாம். அண்ட் இதில் ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. ஸோ இதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பைன் பண்ணி போத் லைஃப் கவர் அண்ட் ரிட்டர்ன் எஃபிஷியன்சியை டைல்யூட் பண்ணுறதுக்கு பதிலாக மோர் எஃபிஷியன்ட் அப்ரோச் என்னவா இருக்கும்னா நீங்கள் அடிக்வேட் ப்ரொடெக்ஷன் ஒரு ஏர்னிங் பேரண்ட்க்கு பியூர் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசியை செக்யூர் பண்ணலாம். தென் உங்கள் சில்ட்ரனோட ஃபியூச்சர் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட்ஸை செப்பரேட்டாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம் பேஸ்ட் ஆன் அப்ராப்ரியேட் ரிஸ்க் ப்ரொஃபைல் அண்ட் டைம் ஹாரிசான். ஸோ ஒரு பேரண்ட்டாக நம்ம இன்டென்ட்டே பார்த்தீங்கன்னா நம்ம சில்ட்ரனுக்கு பெஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றது தான். ஸோ இந்த மாதிரி ப்ரீ பேக்கேஜ் சில்ட்ரன் பிளானில் ஒரு தரோ எவால்யூஷன் இல்லாமல் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக வந்துட்டு அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லாமே இண்டிவிஜுவலாக ரிசர்ச் பண்ணி எந்த ஃபினான்ஷியல் ப்ராடக்ட் நம்மளுக்கு நல்ல பெனிஃபிட் கொடுக்கும், லாங் ரனில் எது நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறது வில் கிவ் அஸ் பெட்டர் அவுட்கம்ஸ். உங்களுக்கு இந்த பாலிசியை பற்றி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்கள் வெப்சைட்டில் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்ட்ரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இந்த இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.